Number of pairs of interchangeable rectangles. You are given n rectangles represented as 0 index 2D array rectangles. Rectangles கொடுத்துருக்காங்க. ஒன்று இது அரே ஆஃப் ரெக்டாங்கிள்ஸு. இது ஒரு ரெக்டாங்கிளுடைய வித்தும் ஹைட்டும் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம்னா we have to return the number of pairs of interchangeable rectangles. ஸோ எப்போ வந்து ரெண்டு ரெக்டாங்கிள் இன்டர்சேஞ்சபிள் அப்படின்னா if they have the same width to height ratio, width to height ratio சேமாக இருக்குது அப்படின்னா ரெண்டு ரெக்டாங்கிளும் இன்டர்சேஞ்சபிள். அது மாதிரி எத்தனை பேர் இருக்குது அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 4/8ம் 3/6ம் சேம், இது ஒரு பேரா. 4/8ம் 10/20ம் சேம், 4/8ம் 15/30ம் சேம், அப்புறம் 3/6ம் 10/20ம் சேம், 3/6ம் 5/30ம் சேம், இப்போ 10/20ம் 50/30ம் சேம். ஸோ இத்தனை பேர் இருக்குது ஆஃப் சேம் வித் டு ஹைட் ரேஷியோ. அப்போ மொத்தமாக எத்தனை பேர் இருக்குது? 6 பேர் இருக்குது. 6 ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ சிம்பிள் லாஜிக் என்ன? எல்லா பேரும் எடுத்துக்கோ, வித் டு ஹைட் ரேஷியோ சேமாக இருக்கான்னு பாரு. சேமாக இருந்தால் கவுண்ட் இன்க்ரீஸ் பண்ணு. எல்லா பேருக்கு எப்படி போவ? ஃபைண்ட் ஆல் த டிஃப்ரெண்ட் டூ டிஃப்ரெண்ட்னா இங்கே ஒரு பாயிண்டர், இங்கே ஒரு பாயிண்டர். இது ஐ, இது ஜே. ஐ எங்கேருந்து ஆரம்பிக்குது? 0லேருந்து ஆரம்பிக்குது. ஜே எங்கேருந்து ஆரம்பிக்குது? அந்த i+1லேருந்து ஆரம்பிக்குது. இது எது ஜே வந்து i+1, அதனால் ஐ இது வரைக்கும் தான் போகணும், விச் இஸ் லென்த் -1 வரைக்கும் தான் போகணும். ஓகே, இப்போ என்ன பண்ணோம்? இப்போ ஒரு இது எடுத்துட்டீங்கன்னா அந்த ரெக்டாங்கிள் ஆஃப் ஐ எடுத்தீங்கன்னா உனக்கு ரெண்டு இருக்கும். ஓகேவா? ஸோ ரெக்டாங்கிள் ஆஃப் ஐ ஆஃப் 0 டிவைடட் பை 1, 0 போட்டால் 4 வரும், டிவைட் பை 1 போட்டால் 8 வரும். 4/8 வந்துருமா? ஓகே, இஸ் ஈக்குவல் டு டபுள் ஆஃப் ரெக்டாங்கிள் ஆஃப் ஜே. ஜே என்ன? இங்கிருந்து ஆரம்பிக்குது 3/6. 4/8 ஈக்குவல் டு 3/6 ஆன்னு பார்க்குறோம். இருந்துச்சுன்னா என்ன? உன் கவுண்டரை இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிற, அவ்வளோதான். ஸோ அதேமாதிரி ஜே எங்கே போவோம்? அடுத்தது ஜே இங்கே வரும். ஓகே, இதை செக் பண்ணுற, அப்புறம் ஜே இங்கே வரும். இது முடிஞ்சதுக்கப்புறம் ஐ இங்கே வந்துடும். அடுத்ததுக்கு ஜே இங்கேருந்து ஆரம்பிக்கும். இதுவும் அதுமாதிரி எல்லாத்தோடைய என்ன செக் பண்ணுற? வித் பை ஹைட் ரேஷியோ சேமாக இருக்கான்னு செக் பண்ணுற. சேமாக செக் பண்ணால் ரெஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டு ஃபைனலாக யூ ஆர் ரிட்டர்னிங் த ரெஸ். ஸோ ஆப்வியஸ்லி திஸ் வில் பி ஆர்டர் ஆஃப் n², நோ ஸ்பேஸ் யூஸ்ட். ஓகே, இதை எப்படி ஆப்டிமலாக நம்ம பண்ணுறது? ஆப்டிமலாக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு ஹேஷ் மேப்பில் இது ரேஷியோ என்ன? 1/2 which is 0.5. கரெக்டா? 0.5ல எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குன்னு பார்த்துடலாம். எத்தனை ரெக்டாங்கிள் இருக்கு? 4 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கு. ஓகே, 0.5 ரேஷியோவில் 4 இருக்கு. இந்த 4 வச்சு எத்தனை பேர் பண்ணலாம்? கரெக்ட், எக்ஸாக்ட்லி 4C2. சின்றது காம்பினேஷன். 4 இதில் இருந்து 2 எத்தனை விதமாக செலக்ட் பண்ணலாம்? மொத்தமாக 4 இருக்கு. 4 இருந்து 2 எத்தனை? இதுவே 4P2னா 4 இருந்து 2 எத்தனை விதமாக அரேஞ்ச் பண்ணலாம்? இதை செலக்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா, ஒரு ஹேஷ் மேப்பை டிக்ளேர் பண்ணிட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா கீ வந்து ஒரு டெசிமல் வேல்யூ, டபுள் வேல்யூ வந்து எத்தனை வந்திருக்கு அப்படின்ட்டு. ஓகே, அப்புறம் ஒரு ரேஷியோக்கும் அந்த ஹேஷ் மேப்பில் லூப் அடித்து ஒரு ரேஷியோக்கும் எத்தனை இருக்குன்னு பார்த்து நம்ம என்ன வேல்யூ இருக்குதோ 4C2 போட்டு நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாமா கவுண்டில்? ஏன்னா அத்தனை விதமாக ரெக்டாங்கிள்ஸ் இருக்குமா? ஓகே, ஸோ NC2க்கு என்ன ஃபார்முலா? அதை அப்படியே அப்ளை பண்ணுறது. NCRக்கு என்ன ஃபார்முலா? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் r ஃபேக்டோரியல். ஓகே, ஸோ லெட்ஸ் செக் த கோட். கோடில் எப்படி பண்ணுறாங்க அப்படின்றத பார்ப்போம். ஸோ லாஜிக் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? we have declared a hash map. கீ வந்து பார்த்தீங்கன்னா ரேஷியோ, அதனால் அது டபுள், வேல்யூ வந்து இன்டிஜர். ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணுறோம்னா எல்லா ரெக்டாங்கிள்லையும் போகிறோம். இது 2D அரே. ஸோ அப்போ நமக்கு ஒரு வேல்யூமே ஒரு 1D அரே. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன ரேஷியோ கண்டுபிடிக்கணும். என்னது? வித்து ஃபஸ்ட்டு இண்டெக்ஸு, ஹைட்டு செகண்ட் இண்டெக்ஸு. இப்போ ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டோம். அந்த ரேஷியோவில் போய் என்ன பண்ணுறோம்? ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? ஏற்கனவே இருக்கிற வேல்யூ எடுத்து ஒன்று ஆட் பண்ணிக்கிறோம். ரைட்?
ஸோ அந்த ரேஷியோவில் எத்தனை வந்திருக்குது அப்படின்றத கவுண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ எல்லா வேல்யூஸ்க்கும் போகிறோம். அந்த ஹேஷ் மேப்பில் ஒரு ரேஷியோ எவ்வளோ இருக்குன்னு போகிறோம். போட்டுட்டு இப்போ கிரேட்டர் தென் 1 இருந்தால் மட்டும்தான் அந்த நம்ம என்சிஆர் பண்ணணும். இப்போ என்சிஆர் என்ன? இப்போ எத்தனை வேல்யூஸ் இருக்கு? இப்போ ஒரு பர்டிகுலர் ரேஷியோவில் சி வேல்யூஸ் இருக்குன்னா C2 இந்த சி கன்ஃபியூஸ் ஆகுது. நான் இதை என்னன்னு வச்சுக்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். n ஓகே, நம்பர் ஆஃப் வேல்யூஸ். ஓகேவா? n இருக்கு. ஸோ இப்போ என்ன வரும் நமக்கு? NC2 கண்டுபிடிக்கணும். கரெக்டா? ஓகே, ஸோ வந்துருச்சா? n greater than 1 தான் NC கண்டுபிடிக்கணும். ஸோ NC2 என்ன ஃபார்முலா? n ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல் இன்டூ n மைனஸ் 2 ஃபேக்டோரியல். கரெக்டா? அப்போ n ஃபேக்டோரியல் எப்படி எழுதலாம்? n இன்டூ n மைனஸ் 1 இன்டூ n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் போடலாமா? அப்போ இந்த n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் n மைனஸ் 2 ஃபேக்டோரியல் கேன்சல் ஆகிடும். அப்போ n இன்டூ n மைனஸ் 1 n இன்டூ n மைனஸ் 1 டிவைடட் பை 2 இது ஏன் இங்கே ஒரு 1l போடுறாங்க அப்படின்னா, நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு பெரிய நம்பர் வரலாம். அதனால் அந்த கான்ஸ்டன்ட் லாங்காக ஆகிறதுக்காக அது 1l மல்டிப்ளை பண்ணிக்கிறாங்க. ஸோ தட் அது லாங் ஆகிடும். ஓகே, ஏன்னா எல்லாம் இன்டிஜர் இல்லை. ஓகே ஓகே, ரெஸ் வந்து பார் லாங்கில் இருக்குது. ஓகே, இந்த ஆட் பண்ணும்போது இந்த மல்டிப்ளை பண்ணும்போது ஐ வாண்ட் 8 பைட்ஸ். இந்த மல்டிப்ளிகேஷன் நடக்கும்போது எனக்கு 8 பைட்ஸ் ஸ்டோர் ரிசல்ட் ஸ்டோர் ஆகுது. 8 பைட்ஸாக ஸ்டோர் ஆகணும். அதனால இங்கே ஒரு 1l போட்டுக்கிறாங்க. 1l 1 நம்பரு. இது வந்து லாங்னு அர்த்தம். நடுவில் நீ மல்டிப்ளை பண்ணும்போது ஏதாவது ஒரு டிஜிட் லாங்காக இருக்குது அப்படின்னாலே லாங் மல்டிப்ளிகேஷன் ஆகிடும், இன்டிஜர் மல்டிப்ளிகேஷன் இல்லாமல். ஓகே, ஸோ அதுதான் இது. இப்போ என்ன வந்துடும்? எத்தனை இருக்குதோ அத்தனை டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம்னு அர்த்தம். கரெக்டாக? NC2 அது திருப்பி ஒரு இதுக்கு எல்லாத்துக்கும் ஆட் பண்ணுறாங்க. ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க. அவ்வளோதான். கரெக்ட்? ஓகே, ஸோ திஸ் இஸ் சிம்பிள். இப்போ வேற விதமாக எப்படி பண்ணலாம்? ஸோ இதுக்கு என்னது? இது 2 பாஸ் வருது. கரெக்டாக? ஃபஸ்ட்டு நீ லூப் எடுத்து ரெக்டாங்கிள் ஃபுல்லாக போய் முதல்ல அந்த ஹேஷ் மேப்பை ஃபில் பண்ணணும். எத்தனை ஒரு ரேஷியோக்கும் எத்தனை ரெக்டாங்கிள் வந்திருக்குன்றது. அப்புறம் அந்த ஹேஷ் மேப்பில் எத்தனை ஒரு பர்டிகுலர் ரேஷியோக்கு எத்தனை ரெக்டாங்கிள் வந்திருக்குது அப்படின்னு பார்த்துட்டு எத்தனை ரெக்டாங்கிள் வந்திருக்கு, n ரெக்டாங்கிள் வந்திருக்குன்னா அப்போ NC2 அத்தனை டிஃப்ரெண்ட் பேர்ஸ் ஃபார்ம் பண்ணலாம். அதை கண்டுபிடிச்சி நம்பர் ஆஃப் ரெக்டாங்கிள்ஸை இதில் ஆட் பண்ணிக்கும். அந்த ரேஷியோக்கு ஆட் பண்ணிட்டோம். திருப்பி அடுத்த ரேஷியோக்கு போகணும். நம்ம எல்லா ரேஷியோக்கும் நம்ம ஆட் பண்ணணும். ரைட்? சரி, இப்போ இதை சிம்பிளாக பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, பேசிக்காக இப்போ நான் சும்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரேஷியோ வந்து கவுண்ட் பண்ணிட்டே வரேன்னு வச்சுக்கேன். இப்போ 0.5ல் ஃபஸ்ட்டு 1 வந்திருக்கு. ஓகேவா? இப்போ அடுத்த வாட்டி எனக்கு 0.5ல் வந்து இன்னொரு 1 வருதுன்னு வச்சுக்கேன். அப்போ நான் ஒரு ரெக்டாங்கிள் ஃபார்ம் பண்ணலாமா? ஓகே, அப்போ எனக்கு இப்போ 0.5ல் 2 இருக்கு. ஓகே, அப்போ இப்போ ஒரு 0.5ல் ஒரு ரெக்டாங்கிள் வருதுன்னு வச்சுக்கோ. ஏற்கனவே 2 இருக்கு. அப்போ இப்போ நியூவாக 2 பேர்ஸ் பண்ணலாமா? இந்த 1 வருது, இது கூட 2 பேர் பண்ணலாம். இப்போ 0.5ல் ஏற்கனவே 5 இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ புதுசாக 0.5ல் 1 வருதுன்னா இந்த 1 இந்த 5ஓட ஒரு பேர் பண்ணலாமா? அப்போ எத்தனை பேர் பண்ணலாம்? 5 பேர்ஸ் பண்ணலாம். கரெக்ட்? ஸோ அப்போ இதனை ஏன் நம்ம சிம்பிளாக இப்படியே முடிச்சுட்டு போயிடக்கூடாது? நம்ம ஒரு ஹேஷ் மேப் வச்சுக்கிறோம். ஹேஷ் மேப் வச்சுக்கிட்டு ஹேஷ் மேப். ஓகே, இப்போ ஒரு ஹேஷ் மேப் வச்சுக்கிறோம். ஹேஷ் மேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா டபுளுக்கு எத்தனை ஹெச் மேப்பில் வந்து இஸ் ஈக்குவல் டு நியூ ஆஃப் ஹேஷ் மேப். ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹெச் மேப் வருதா? இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா மொத்தமாக எத்தனை வருது அப்படின்றதுக்கு லாங் வச்சுக்கிறோம். இப்போ ஐ வில் கோ ஓவர் ஆல் த ரெக்டாங்கிள்ஸ். ஒரு இன்டிஜர் அரே ஆஃப் ரெக்டாங்கிள்ஸ். ஓகே,
இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு ஐ வில் calculate the ratio which is equal to DOU/BLE double of rect of 0 divided by rect of 1. கரெக்டாக ரேஷியோ பண்ணிட்டா இப்போ நான் என்ன பண்ணணும் அந்த ரேஷியோவில் போய் இதை ஆட் பண்ணிடணும். ஓகேவா? அப்போ எப்படி ஆட் பண்ணுறது? ஹெச்மேப் டாட் புட்டு டாட் ரேஷியோ கமா என்ன வேல்யூ புட் பண்ணணும்? ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்கு? ஹெச்மேப் டாட் கெட் ஆர் டிஃபால்ட். ஏற்கனவே என்ன வேல்யூ இருக்கு அந்த ரேஷியோவுக்கு? இருந்தால் எடுத்துக்கோ, இல்லைனா 1 எடுத்துக்கோ. அது கூட 1 ஆட் பண்ணி புட் பண்ணிவிடு. ஓகே, இப்போ நமக்கு எத்தனை பேர் வந்திருக்கும்? இப்போ புதுசாக ஒரு ரேஷியோவில் வந்திருக்குது. எத்தனை பேர் வந்திருக்கும்? எத்தனை பேர் வந்திருக்கும் அப்படின்னா ஏற்கனவே அந்த ரேஷியோவில் ஒன்று இருக்குதுல்ல, ஏற்கனவே அந்த இப்போ நான் முன்னாடி சொன்னல ஏற்கனவே 5 இருக்கு அப்படின்னா இப்போ அதே ரேஷியோவில் வந்துன்னா எத்தனை, அப்போ எத்தனை ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணலாம்? இதோட 5 ட்ரையாங்கிள்ஸ் ஃபார்ம் பண்ணலாமா? அப்போ இந்த வேல்யூ எடுத்து என்னுடைய நம்பர் ஆஃப் ட்ரையாங்கிள்ஸில் அப்டேட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு. புரியுதா? இப்போ 0.5ல 1 வந்திருக்கு, ஏற்கனவே 0.5ல 5 இருக்குது. இந்த 1 வந்ததுனால எக்ஸ்ட்ரா 5 நியூ ட்ரையாங்கிள் பேர்ஸ் பண்ணலாம். அதனால் அதை ரெஸ்ட்டில் போய் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், சிம்பிள். ரேஷியோ பார்க்குறேன், ஏற்கனவே அந்த ரேஷியோவில் எத்தனை வந்திருக்குன்னு பார்க்குறேன், அதை போய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இப்போ அதில் 6 வந்துருக்கு, 6 அப்டேட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான். ஃபைனலாக என்னுடைய ரெஸ்ஸை ரிட்டர்ன் பண்ணிட்டு போயிடுறேன். ஸோ ஒன்ஸ் யூ அண்டர்ஸ்டாண்ட் த லாஜிக், இட்ஸ் கோயிங் டு பி வெரி சிம்பிள். இப்போ அது ஒரே பாஸ் தான். முன்னாடி 2 பாஸ் பார்த்தோம், இப்போ ஒரே பாஸ் தான். ஜஸ்ட் ஆர்டர் ஆஃப் n தான். ஆர்டர் ஆஃப் n அண்ட் ஹேஷ் மேப் ஆர்டர் ஆஃப் n ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி.